நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுஹானா, நீ என்னோட செல்லம் இல்லம்மா. நான் சொல்ல போற இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையா கேளுமா, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அக்கா, திரும்பவும் உன்னை கன்வின்ஸ் பண்ண பாட்டி முயற்சி பண்றாங்க. இந்த உலகத்துல இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்காங்களே. நான் என்னமா உனக்கு எதிரியா? இங்க பாருமா, உனக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு, நீ புகுந்த வீட்டுக்கு போயிட்ட. நீ ஏன் சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எத்தனை தடவை இந்த வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கூட இருந்திருப்ப சொல்லு. இங்க பாருமா சஞ்சனா, இன்னும் கொஞ்ச நாள்ல அக்கா மாதிரி உனக்கும் கல்யாணம் ஆயிடும். இவளும் அதுக்கப்புறம் புகுந்த வீட்டுக்கு போயிடுவா. அவளுக்குன்னு ஒரு தனி உலகமே வந்துடும். அதுக்கப்புறம் என்னோட கமல் கிஷோரோட நிலைமை என்ன? இவ்வளவு பெரிய வீட்டுல அவன் தனியா எப்படி இருப்பான்? என் பையனை யாரு கவனிச்சுப்பாங்க சொல்லு. இங்க பாருங்க சித்தி, நானே என்ன நல்லா கவனிச்சுக்குவேன். சில நேரங்கள்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஆனா என்னோட ரீடிங் கிளாஸோட நம்பரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். நீ சும்மா இரு, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இங்க பாருமா சுஹானா. லிசன் பாட்டி, நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறீங்க? உங்க லைஃப்ல என்னதான் ப்ராப்ளம்? அது எனக்கு என்ன தோணுதுன்னா, பாட்டி சொல்ல வரத கேட்டுதான் பாப்போமே. இவங்க சொல்றது எனக்கு நியாயமா படுது. நான்சென்ஸ். நான் எந்த நான்சென்ஸையும் கேட்க விரும்பல. நீ எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? அவங்க டீமுக்கு தாவிட்டியா? அட என்னமா டீம்? இந்த டீம் கேம் எல்லாம் எதுக்குமா? அவ உன்னை விட சின்னவளா இருந்தாலும் அப்பாவோட பிரச்சனையை பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கா. என்ன உணர்றாங்க? இங்க பாருமா, உங்க 2 பேருக்காக கமல் கிஷோர் தன்னுடைய வாழ்க்கையில பாதி அர்ப்பணிச்சிட்டான். அவன் உங்க 2 பேருடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய ஆசையெல்லாம் தியாகம் பண்ணிட்டான். அந்த சமயத்துல நான் அவனை தடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த நேரத்துல உங்க 2 பேருக்கும் ஒரு சித்தி வந்து உங்க 2 பேரையும் கொடுமைப்படுத்தவே கூடாதுன்னுதா. ஆனா இப்போ என்னோட கமல் கிஷோர் ரொம்ப தனிமைப்பட்டு போயிடுவாமா. நீங்க 2 பேரும் உங்க அப்பாவை பத்தி யோசிங்க. தேவைன்னு வரும்போது உங்களுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய சந்தோஷத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டான். ஆனா இப்போ நீங்க 2 பேரும் தாமா உங்க அப்பாவை பத்தி யோசிக்கணும், அவன் சந்தோஷத்தை பத்தி யோசிக்கணும். எப்ப பார்த்தாலும் பெத்தவங்க எல்லாம் பிள்ளைங்களுக்காக தன்னுடைய சந்தோஷத்தெல்லாம் தியாகம் பண்ணணும்னு சட்டம் இருக்கா என்ன? பசங்களும் பெத்தவங்கள பத்தி யோசிக்கணும் இல்லம்மா. இப்போ உங்க அப்பாவை பாருங்கம்மா, கமல் கிஷோரோட முகத்தை பாருங்க. அவனோட முகம் எப்படி வாடி போயிருக்கு பாரு. இல்லப்பா, சுஹானா, இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இந்த சின்ன வயசுல இப்படி தானே நம்மகிட்ட இருந்து பிடுங்குவேன். அக்கா, இத பாருங்களேன், சுகாலா எவ்வளவு அழகா இருக்கால இதுல. கடவுளே, இவங்க 2 பேரும் எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பர்ணா, யூ நோ ஐ லவ் யூ. இப்போ தேவையில்லாதெல்லாம் பேசாத. உன் கூட நான் நிறைய பேசணும், பிளான் பண்ணணும். பிளானிங்? ஃபேமிலி பிளானிங். வாட்? உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு உங்க வீட்டு ஆளுங்க வராங்க. அப்புறம் எதுக்காக இந்த நாடகம்லாம் உனக்கு? நீ இல்லாம நாங்கெல்லாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்ற. ஸ்கூலுங்கிற பேச்சே எடுக்காதீங்க. அதனால தானே இன்னைக்கு என் பையன் இந்த வீட்டில் இல்லை. என்னைக்கு இவ வேலைக்கு போக ஆரம்பிச்சாலும் பாவம் என் பிள்ளை அப்படியே அமைதியாயிட்டான்.
அப்புறம்மா மாமா வாங்க. ஏதாவது வேணுமா மாமா? என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? உட்காருங்க. சொல்லுங்க. மாமா என்ன விஷயம்? என்ன நீ தப்பா நினைக்காதம்மா. நான் எப்பவுமே உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பார்க்கறேன். எனக்கு தெரியும் மாமா. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? முதல்ல இருந்த நிலைமை வேற அபர்ணா. ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு. முன்னாடி உன் கூட ராகுல் இருந்தாம்மா. அவனோட அன்பு தான் இந்த வீட்டுல உனக்கு மிகப்பெரிய பலமா இருந்தது. அப்படின்னா மாமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ இங்க இருந்து போயிடு. என்ன? எங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இங்க இருந்து போயிடு. என்ன? எங்க? உங்க வீட்டுக்கு. உங்க அம்மா கிட்ட நீ போயிடு. மாமா ப்ளீஸ், நீங்க நான் இந்த வீட்டை விட்டு உங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிடுவா? ஏன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் இப்ப ராகுல் இந்த வீட்டுல இல்லம்மா. அப்படி இருக்கும்போது ராத்திரி பகலா உன்னால திட்டு வாங்கிக்கிட்ட எப்படி இருக்க முடியும்? உன் அத்தை தொட்டதுக்கெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் உன் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்கா. அவளோட வெறுப்பையும் கோபத்தையும் உன் மேலதாம்மா காட்டிக்கிட்டு இருக்கா. அம்மா எவ்வளவு நாளைக்குமா இதெல்லாம் நீ பொறுத்துக்குவ? ஏன் பொறுத்துக்கணும்? மாமா உண்மையை சொல்லவா, அத்தை பேசுற எந்த விஷயத்தையும் நான் தப்பா எடுத்துக்கிட்டதே இல்ல. இல்ல அபர்ணா, ஆரம்பத்துல உன் அத்தை உன் மேல கோவப்படும் போதெல்லாம் ராகுலோட அன்புக்காக நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டம்மா. இந்த வீட்டுல உனக்கு என்னமா சந்தோஷம் கிடைச்சிட போகுது? தனிமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க. அம்மா நீ போயிடுமா. உங்க அம்மா வீட்டுல போய் இருந்தீங்கன்னா குறைஞ்சது உன் மனசுக்கு நிம்மதியாவது உனக்கு கிடைக்குமா? எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறம்மா? நான் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் மாமா. ஒருவேளை நீங்க ஏன் இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ராகுல் இல்லாம போனா என்ன?
இன்னும் என் பையன் உன் உருவத்துல என் கூட இருக்கான். சுஹானா, ஏய் சுஹானா, அம்மா எங்க போயிட்ட? உன்னை பாக்குறதுக்கு அப்புறம் அக்கா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க தெரியுமா? இல்ல, நான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம எங்க பாட்டி வீட்ல எவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க தெரியுமா? OMG, தேங்க் காட் நான் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போனேன். இல்லனா சரி, அதெல்லாம் விடு. அப்புறம் நான் எங்க இருக்காங்க? அவ வீட்டுக்கு போயிட்டா. வாட்? உனக்காக அவ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஓ நோ, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிருக்கலாம்ல. அவ வீட்டுக்கு போகணும் இல்லையா சுகானா? இஷான் கிளம்பு, நம்ம அபர்ணாக்காவை வீட்டுக்கு போய் பார்க்கலாம். கிளம்பு, லெட்ஸ் கோ. இப்போ வா. வேண்டாம், நாம நாளைக்கு போய்க்கலாம். எழுந்து வரியா? நான் உங்களை பார்க்கணும். வா 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 போலாம். எழுந்துரு, வா. சுகானா, 2-3 நாள்ல அபர்ணா திரும்ப இங்க வருவா. அப்ப பாத்துக்கியா? அது மட்டும் இல்ல, இப்ப பயங்கர டிராபிக்கா இருக்கும்ல. ஒருவேளை அபர்ணாக்கா வரலன்னா நாம அவங்கள மீட் பண்ண போலாம். ஓகேயா? எங்க பாட்டியை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். போதும், இப்ப அமைதியா இருக்கியா? நான் போய் உனக்காக காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் சரி, வா. அண்ணா, நாமளும் ராகுல் மாமாவை தேடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம் இல்லையா? நான் என்ன இங்க சும்மா இருக்கேன்னு நினைச்சியா? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். என்ன? இந்த அபர்ணாவோட மாமியாரை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவங்க பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி என்ன பண்ணிடுவா அந்த பொம்பளை? அவளுக்கு பயந்துகிட்டு அப்படியே கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? அப்புறம் நான் என் தங்கச்சி, அவ நல்லது கெட்டதை யோசிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இந்த நாம ரொம்ப பொறுமையா இருந்தாச்சு ரஜினி. இதுக்கு மேல முடியாது, நிச்சயமா முடியாது. இத பாருங்க இந்திரனா, அனவசியமா டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்குலாம் தெரியாது ஈஷான், அன்னைக்கு அவங்க என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? அப்போ அம்மா கூட இருந்தாங்க, அதனாலதான் வாயை மூடிட்டு சும்மா இருந்தேன். இல்லனா பதிலுக்கு நானும் அவங்கள வாழ்க்கை பூரா மறக்க முடியாதபடி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருப்பேன். என் கண்ணு முன்னாடி என் அம்மா என் தங்கச்சி 2 பேரையும் அவமானப்படுத்துறாங்க. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல, எதுவும் பேச முடியல. அந்த நேரத்தில் அவங்களை அப்படியே நம்மால என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அபர்ணாவோட மாமியார் எந்த நேரத்துல என்ன பேசுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான் நமக்கு நல்லாவே தெரியுமே.
அண்ணா அவங்க பேசினதெல்லாம் மறந்துருங்க. அவங்களுக்கும் அவங்க பையன் காணுங்கிற வருத்தம் கண்டிப்பா இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சுத்தமா இல்ல. அந்த பொம்பளை கிட்ட தாய் பாசங்கிற விஷயமே இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா அவங்க பேசினதெல்லாம் மறந்துருங்க. அவங்களுக்கும் அவங்க பையன் காணுங்கிற வருத்தம் கண்டிப்பா இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சுத்தமா இல்ல. அந்த பொம்பளை கிட்ட தாய் பாசங்கிற விஷயமே கிடையாது. அவங்களுக்கு வெறும் அவங்களோட ஹை சொசைட்டி மட்டும்தான் முக்கியம். நாம எல்லாரும் இங்க ராகுல நினைச்சு கவலையா இருக்கோம். ஆனா அவங்க பெத்தவங்க. அவங்களுக்கு ராகுல பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவங்களுக்கு எப்பவோ அவங்களோட ஹை சொசைட்டியை பத்தி தான் கவலை. யூ ரைட் இந்திரனா. பிஏலோட அம்மா எப்பவுமே எமோஷன்லெஸ் தான். அவங்களுக்கு ஹை சொசைட்டி பத்தி தான் எப்பவுமே கவலை, ஸ்டேட்டஸ். எரியிற நெருப்புல நெய்ய ஊத்துறதை நிறுத்துறியா? வாய மூடு. நான் எப்போ நெருப்புல நெய்ய ஊத்துனேன்? நான் என்ன கையில நெய்ய வச்சுக்கிட்ட சுத்துறேன்? பதில் சொல்லு இஷான். என் கைய பாரு. நெய் இருக்கா? நெய் இருக்கான்னு பாரு. இல்லல அப்புறம் என்ன? சுகானா, இப்ப அடுத்த கேள்வி கேளு. நெருப்பு எங்கன்னு கேளு. ஓ யா, நெருப்பு எங்க? இஷான், நீயும் உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் புரிய வையே. எங்களால அவளுக்கு புரிய வைக்க முடியாது. என்ன நடக்குதுங்க? பாரா, அம்மா ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? வெளியில போறீங்களா? தம்பதியர்கள் எதற்காக ஒரே கேள்வியை கேட்கிறீர்கள்? டேய் சும்மாறா, எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசு. சுகனா அடுத்தது தம்பதினா என்னன்னு உங்ககிட்ட கேட்க போறா. நோ இந்திரனா, எனக்கு தெரியும். பாட்டி told me that தம்பதி அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தானே. ஓ அட பரவாயில்லையே. சரிங்கக்கா, நாங்க கிளம்புறோம். நாங்க வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். அப்ப ரெண்டு பேரும் மூவிக்கு போறீங்களா? அது ஒண்ணும் இல்ல சுகானா. நிஷாவோட பிரின்சிபல் மேம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நல்ல மனுஷனை வாழ்க்கை பூரா துக்கப்பட வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க தான் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம். OMG, நிஷாக்கா உங்க பிரின்சிபல் அவ்வளோ யங்கா? எங்க அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். 2 பசங்க கூட இருக்காங்க. 2 பேரும் யுஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. இது 3வது கல்யாணம். 3வது? 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே உங்களுக்கு 2வது கல்யாணம் ஆச்சு. என்னோட சூட்டை தானே நீ போட்டுக்கிட்டு போன. ஆனா அது பின்னாடி கிழிஞ்சு போயிருந்ததுனா. ஏய், ஆனா அவங்க இந்த ஏஜ்ல ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? லைஃப்ல எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு பார்ட்னர் தேவையில்ல, அதான். பசங்க அவங்க லைஃப பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க என்னடா நான் வாழ்க்கை பூரா ஏன் தனியா வாழணும்னு கேக்குறாங்க. அது என்னமோ உண்மைதான். சுஹானா, உனக்கு என்னாச்சு? நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. வயசான காலத்துல தனியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான்ல. இந்தர், உங்களுக்கு என் மாமாவை தெரியும்ல? மாமி இறந்ததுக்கு அப்புறமா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் அவர் கடைசி காலத்துல ரொம்ப தனியாயிட்டாரு. அவரை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல.
உனக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு. நீயே சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எத்தனை தடவை இந்த வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கூட இருந்திருப்ப சொல்லு. இங்க பாருமா சஞ்சனா, இன்னும் கொஞ்ச நாள்ல அக்கா மாதிரி உனக்கும் கல்யாணம் ஆயிடும். இவளும் அதுக்கப்புறம் புகுந்த வீட்டுக்கு போயிடுவா. என்னோட கமல் கிஷோரோட நிலைமை என்ன? இவ்வளவு பெரிய வீட்டுல அவன் தனியா எப்படி இருப்பான்?